அடையாளத்தை எக்காரணத்தை கொண்டு இழந்துடாதீங்க. டோன்ட் லூஸ் யுவர் ஐடென்டிட்டி அட் எனி காஸ்ட். ஊரில் வந்து ஒரு வயசான ஒருத்தர் வந்து இறந்துடுறாரு. பட் அவருக்கு வந்து நட்டுட்டு நிற்குது. ஸோ அந்த பணத்தை வந்து எரிக்கணும். ஊர் மக்களுக்கெல்லாம் இந்த விஷயத்தை தெரியாமல் எப்படி எரிக்கிறாங்கன்னா படத்தோட ஸ்டோரி. படம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். படத்தோட ஸ்க்ரீன் பிளே சரி, அந்த ரைட்டிங் ரொம்பவே நல்லாயிருக்கு. பட் என்ன ஒரு இஷ்யூனா ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய சீன்ஸ் வரும், நல்ல காமெடியான சீன்ஸு. பட் அந்த டைமிங் வந்து காமெடி சுத்தமாக ஒரு கோட்டால். ஏன்னா நம்ம அந்த டைலாக், இந்த டைலாக், கவுண்டர், இந்த டைலாக்லாம் நம்ம பார்க்கும்போது எல்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. பட் டேரக்டர் வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு டைப்பை நடிக்க வச்சிருக்காரு. ரொம்ப அந்த நெல்சன் ஸ்டைலில் வந்து கொஞ்சம் பொறுமையாக டார்க் ஹியூமர் ஸ்டைல்லே போயிருக்காரு. ரெகுலர் ஹியூமர் மாதிரி டக்குன்னு கவுண்டர் போட்டிருந்தாங்கன்னா உண்மையிலே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இந்த ஒரு விஷயத்தினால படம் வந்து சுத்தமாக காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. செகண்ட் ஹாஃப் ஆசேஜ் கொஞ்சம் லேகாக இருக்குது. கிளைமேக்ஸ் கிட்ட வந்து நல்ல ஒரு காமெடி இருந்துச்சு. பட் அந்த காமெடி கூட அந்த ஓப்பனிங்கில் அந்த காமெடி நல்லா இருந்து அதை ரொம்ப ஒரு லென்த் பண்ணி விட்டாங்க. ஸோ ஓவராலாக ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியை நம்பி எடுத்த படம். பட் காமெடி ஒர்க் அவுட் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து படம் டோட்டலாகவே லேகாக இருக்குது. இந்த படத்தில் சொல்ல வர கருத்து வந்து ஒரு தவறான கருத்தாக இருக்குது. வாழ்ந்த அந்த ஆளுமை தான் வாழணும், செத்த அந்த ஆளுமை தான் சாகணும்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பொண்டாட்டி வச்சுருக்காரு. ஸோ இப்படியா ஒரு வாழ்க்கை வாழணும். ஸோ இதை வந்து ஒரு மெயின் கருத்தாக இந்த படத்தில் சொல்கிறாங்க. அது ஒன்று தப்பாக தெரியுது. மற்றபடி டெக்னிக்கலாலாம் படம் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டும் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. காமெடி ஒர்க் அவுட் ஆகுது படத்துக்கு ஒரு மேஜர் மைனஸ். அது டோட்டலாக படத்தை வந்து கவுத்துருச்சு. படம் சக்ஸஸ் இஸ் நெவர் எண்டிங், ஃபெயிலியர் இஸ் நெவர் ஃபைனல். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க.